ரொம்ப நாளாக படைப்பை குறித்து 1ஆம் அதிகாரத்தை சிந்தித்து பார்த்துருக்கேன், படித்து பார்த்துருக்கிறேன், நிறைய செய்தி கொடுத்துருக்குறேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தேவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்கிற செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம் அன்றைக்கி, ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ஆண்டவர் ஆழமாக அதை படிக்கும்போது எனக்கு கொடுத்தாங்க. அதை வைத்து ஒரு செய்தியை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஜெபத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது படைப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் படைப்பு ஆண்டவர் படைத்தாங்க? 6 நாளா 7 நாளா? 7ஆம் நாள் என்ன பண்ணாங்க? மொத்தம் ஒரு வாரத்துக்கு 7 நாள். வேறு ஏதாவது ஒரு புராணத்திலேயோ அல்லது மற்ற புஸ்தகங்களையோ இருக்கா அப்படி ஒரு வாரம் கடவுள் படைச்சார் அப்படின்னு இருக்கா? இல்லை. ஒரே ஒரு வேதம், பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் படைப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. வாரத்துக்கு 7 நாள் தான் அப்படின்னு சொல்லி. வாரத்துக்கு 7 நாள் தான், மாதத்துக்கு 30 நாட்கள் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய வசனம் எல்லாவற்றுக்கும் மேலானது. எல்லா வேதத்தை காட்டிலும் பரிசுத்த வேதாகமம் உண்மையிலே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. சரிங்களா? அதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் படைப்பில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வித்தியாசம். என்னது? வித்தியாசம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்குள்ள செய்தியை படிக்க போகிறோம். ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், என் மூலமாகவே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்கணும். இதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது நாளில் ஆண்டவர் என்ன படைத்தாங்க? வானத்தையும் பூமியும். அவ்வளோதான், முடிச்சிட்டாரா? என்ன படைச்சாங்க? வெளிச்சம், இரவு, இதை படைக்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்களேன். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம், இருட்டு, வெளிச்சம், இரவு. வெளிச்சத்துக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காருன்னு பாருங்களேன். வெளிச்சம், இரவு, இருட்டு, வித்தியாசம் இருக்கு. அதில் வித்தியாசம் இருக்கு. 2வது நாளுக்கு வாங்க. 2வது நாள் படைப்பு எங்கே வசனம் தொடங்குது? 6வது வசனம். ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். ஆகாய விரிவுனா வானம், அப்படி தானே? அதுக்கு மேலே ஜலம், அதுக்கு கீழே ஜலம். ஆகாய விரிவுக்கு கீழே உள்ள ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள ஜலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள ஜலம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மழையெல்லாம் பெய்யுதுல, எப்படி? அது எங்கேருந்து வருது? கீழேருந்து மேலே போய் எப்படி இறங்கிறதா? சரி. ஆகாய விரிவுக்கு மேலே இந்த ஃப்ளைட்லாம் போகும்போது தெரியும் உங்களுக்கு, அது பயங்கரமாக அப்படியே க்ளோடாக பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம பார்த்து பயந்தே போயிடும், அவ்வளோ இருக்கும் மேலே கீழே. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள ஜலம், ஆகாய விரிவுக்கு கீழே உள்ள ஜலம். அப்போ வானத்துக்கு மேலே, வானத்துக்கு கீழே வித்தியாசம். கடல் தண்ணிக்கும் மழை தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம பாஷையில் சொல்ல போனால் அதுதான். சரிங்களா? வச்சுக்கோங்க. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 3ஆம் நாள் படைப்பு எத்தனாவது வசனம் ஸ்டார்ட் ஆகுது? 9வது வசனம். 3ஆம் நாள் என்ன படைக்கிறாங்க? என்னம்மா? செடி கொடிகள். செடி கொடி மரங்கள், கனி தரும் விருட்சங்கள். அப்போ மரங்களுக்கும் செடிகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு செடியை பார்த்து இது மரம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
ஒரு மரத்தை பார்த்து இது செடின்னு சொல்ல மாட்டோம். திராட்சை செடி வேற, திராட்சை மரம்னு சொல்லுவாங்களா? இல்லை. அப்போ அதுல கூட ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருந்தார். சரிங்களா? 4வது நாளுக்கு படைப்பு 14வது வசனத்தில் இருக்கு. என்ன படைக்கிறாங்க? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் உண்டாக்குறார். அப்போ சூரியன் சந்திரன் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சூரியன் தான் எல்லாமே, சந்திரன் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிஃபரன்சியல் பண்ணியிருக்கிறார், எல்லாமே டிஃபரன்சியல் பண்ணியிருக்கிறார், வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே. 5வது நாள் என்ன படிக்கிறாங்க? 5வது நாள் என்ன படிக்கிறாங்க? 20வது வசனத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நீர்வாழ் ஜந்துக்கள், அதுக்கடுத்து தண்ணிக்குள்ள மீன், தண்ணிக்கு மேலே பறவை. வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசத்தை உண்டு பண்ணுறார். பறவையும் மறுபடியும் மேலே வந்து பறக்கும் அப்படின்லாம் வைக்கல. நீர்வாழ் ஜந்துக்களும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயவர்களை பறக்கும் பறவைகளையும் உண்டாக்குறார். பறவை கீழே என்னது? மீன்கள், நீர்வாழ் ஜந்துக்கள் உண்டாக்குறாரு. சரிங்களா? 6ஆம் நாள் என்ன படைக்கிறாங்க? மிருக ஜீவன்கள். அது மட்டுமா? அதுலேயும் வித்தியாசத்தை உண்டு பண்ணணும்ல. ஊரும் பிராணிகள், ஊரும் பிராணிகளை உருவாக்குறார். மிருகங்களை படைக்கிறாரு, ஊரும் பிராணிகளையும் படைக்கிறார். பாம்பு அது இதுன்னு கண்டதெல்லாம் படைச்சு விடுறாரு. விலங்குகளையும் படைக்கிறார். அதுலேயும் வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறார். சரிங்களா? மனுஷன், அடுத்து யாரு? மனுஷி, ஆண் பெண் வித்தியாசத்தை கொடுத்துட்டார். அப்ப படைப்பு முழுவதுமாக ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்னது? ஒரு வித்தியாசம் அங்கே இருக்கிறது. ஒரே தான் எல்லாம் படைக்கல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இயற்கைப்பா, எல்லாமே இயற்கை தான். டார்வினுடைய கொள்கையை அப்படியே வச்சிருவான். குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான், குரங்காவே இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்வான். ஆண்டவர் அப்படி வைக்கல. எல்லாவற்றிற்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். வண்ணங்கள்ல வித்தியாசம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இதை நீங்க வீடுகளில் போய் ஆழமாக அதை அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? இன்னைக்கு உலகத்தில் டிஃபரன்சியல் இருக்கிறதுனால, எல்லாமே இப்படி இருக்கிறதுனால, என் ஆண்டவரால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது, ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் படைத்தார் என்கிறதை இந்த வித்தியாசத்தை வைத்து நாம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய நார்த்திகராக இருந்தாலும், கடவுளை இல்லை என்று சொன்னாலும், இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொன்னோம் என்று சொன்னால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். இதை வச்சு அப்படியே யோசித்தேன். ரொம்ப அழகா இருந்தது. இப்போதான் இன்னைக்கு இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம், வேதத்தை அப்படியே ஆராய்ந்து பார்க்குற காலங்கள் இருந்துச்சு. இப்போ என்னடானா டிஃப்ரெண்டாக ஒன்று கிடச்சிருக்கேன்னு யோசித்தேன். இதை வச்சு என்ன பண்ணலாம்? என்னப்பா இங்கே வித்தியாசம், இவ்வளோ வித்தியாசத்தை பண்ணுறீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வித்தியாசத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய எண்ணங்கள் ஜெபத்தில் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யாத்ராகமம் 8:23. யாத்ராகமம் 8:23 வாசிக்கிறவங்க நீங்கள் வேகமாக வாசிக்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி நான் செய்வேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். என்னுடைய பிள்ளைகளுக்கும் பார்வோன்ல இருக்கிற எகிப்திய ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். நாளைக்கு அதை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை வாதை ஊற்றப்பட்டது எகிப்தில்? 10-5. நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாமா?
ஓகே, ஏன்னா இன்னும் குறைச்சி தான் வரப்போகுது, 7 தான் வரப்போகுது. அங்கே 10, இங்கே 7. அடுத்து நமக்கு வராது, உண்மையாக இருந்தால் வராது, போலியாக இருந்தால் வரும். அதை சந்திக்க ஆயத்தமாக இருந்துடணும். சரியா? ரொம்ப நாள் வாழணும்னு விரும்புகிறவங்க, உலகத்தோடு ஒற்றி போகணும்னு விரும்புகிறவங்க 7 வாதைகளையும் விரும்பிக்கிறணும். தேவனோடு வாழ விரும்புகிறவங்களுக்கு அந்த வாதைகள் இருக்காது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் நாளைக்கு தெரியும் அப்படின்றார். பயங்கரமான வாத 10 வாதம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றுமே பண்ணலை. வண்டு, பேனு, தவளை எல்லாம் வந்துச்சு. ஆனால் இவங்க அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க. அதே ஊரில் தான் இருக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடி அப்படின்னா தூத்துக்குடியில் தான் இருக்கிறாங்க. எழில் நகர் பகுதியில் நாங்கள் தண்ணிக்குள்ளே கிடந்தோம். இந்த சைடு இருக்கவங்க ஜாலியாக இருந்தாங்க. புரியுதா? நான் நினச்சேன் தூத்துக்குடியே தண்ணிக்குள்ளே தான் கிடக்குன்னு நாங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதே போல இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்ந்த அந்த கூடாரங்கள், அவங்க வாழ்ந்த வீடுகளில் எந்த விதமான வாதையும் இல்லை. 10 வாதைகள் எதுவுமே இல்லை. ஆனால் பக்கத்தில் எகிப்தியர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீடுல வாதைகள் இருக்கும். வாதைகள் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? வித்தியாசம். ஆண்டவர் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதை பற்றி யாத்திராங்க ஃபுல்லாக தான் வரும். எகிப்தியர் இஸ்ரவேலர், எகிப்தியர் இஸ்ரவேலர்கள், அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைக்கும் பாகாலுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் உண்டு. கர்மேல்ல நடந்த அந்த காரியத்தை நீங்க யோசித்து பார்க்கணும். எலியா என்கிற தீர்க்கதரிசி நிற்கிறார், பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. வித்தியாசத்தை அங்க பார்க்க முடியும். சரியா? லேவியராகமம் 10:10. நிறைய இந்த யாத்திராகமத்தில் நிறைய இருக்கு, நீங்க ஆராய்ந்து பார்த்து படிக்க ட்ரை பண்ணுங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தியருக்குள்ள இடைகளை இருந்த மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கு கூட வித்தியாசத்தை ஆண்டவர் வச்சிருந்தாராம். அவங்களுக்கு மட்டும் வாதம் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் வாதம் கிடையாது. அப்ப நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சேர்ந்த அத்தனைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 10:10 என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். இதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார் மோசே. பரிசுத்தம் உள்ளதெல்லாம் எது, பரிசுத்தம் இல்லாததெல்லாம் எது? வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் இல்லாதது? மிருகங்களில் ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்தம், இது பரிசுத்தம் இல்லாதது. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. சுத்தம் உள்ளது, சுத்தம் இல்லாதது. பரிசுத்தம் உள்ள ஜனம், பரிசுத்தம் இல்லாத ஜனம். வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்பதை இன்னைக்கு நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஓகே, தீட்டுள்ளது, தீட்டில்லாதது எது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லேவியராகும் 11:46 பாருங்க. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும், புசிக்கத்தக்க ஜந்துகளுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துகளுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆண்டவருடைய படைப்பு சாதாரணம் கிடையாது. இந்த கிரியேஷன் வந்து ரொம்ப மஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் சொல்லுவான் கடவுளே இல்லைன்றான். ஆனா இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? டார்வினுடைய கொள்கை குரங்குல இருந்து மனுஷன் வந்தாலோட முடிச்சாங்க. மனுஷி வந்தாளா? இங்க வந்து சொல்லிட்டார், வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டார். மனுஷன் மனுஷி, ஆண் பெண் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதே போல மிருக ஜீவன்களே ஆண் பெண், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, ஏன் சாப்பிடக்கூடாது?
மீன்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஏன் சாப்பிடக்கூடாது? அதை ஏன் சாப்பிடணும்? எல்லாத்தையும் அழகா வடிவமைத்து வைத்த அன்பின் ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம மேல எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத யோசனை வந்துச்சுன்னா அந்த வித்தியாசத்தை பாருங்க. இவ்வளவு வித்தியாசத்தை உண்டு பண்ண ஆண்டவருக்கு நம்மளை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். லேவியராகமத்தில் 20ஆம் அதிகாரம் 25 சொல்லப்படுகிறது, சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள், அசுத்தமான மிருகங்கள், அசுத்தமான பறவைகளுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணார். எது சுத்தமான மிருகம்? ஆடு, மாடு சுத்தமானது. எது அசுத்தமானது? பன்றி, வேற முயல், ஒட்டகம், வேற. நம்ம வீட்டில் வளர்க்குறது ஏதாவது அசுத்தமானது இருக்கா? நாயை பற்றி சொல்லலை, தப்சம். நாய்க்கு விரிகுழம்பு இருக்கா? இருக்கா? அது அசுத்தம்னு சொன்னான்னா என்ன பண்ணுவீங்க? வளர்க்காம விட்டுருவீங்களா? யோசித்து பார்க்க. அந்த சரி, இதை பற்றி வேஸ்ட், இந்த டாபிக் வேணாம். யோசித்து பாருங்க. அசுத்தமான மிருகம், சுத்தமான மிருகம், அசுத்தமான பறவை, சுத்தமான பறவை, இதுக்கெல்லாம் ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருந்தார். வித்தியாசத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம படிக்க போற இன்னும் ஆவிக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கு. வரங்கள்ல வித்தியாசம் இருக்கா இல்லையா? வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு சிலர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லா பாட்டு பாடுவாங்க. உண்டா இல்லையா? எனக்கு பாட்டு பாட சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவேன். ஓரளவு வரும், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் எனக்கு வரல, வந்துச்சு, இப்போ வரல. எனக்கு என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ப்ரீச்சிங்கில் போயிட்டேன். நான் வந்துச்சு, நல்லா நான் கொயர்லலாம் இருந்தேன், நல்லா பாட்டு பாடினோம். ஆனால் என்னுடைய மோட்டிவ், என்னுடைய நோக்கம் ஃபுல்லாகவே, எய்ம் எல்லாமே ப்ரீச்சிங் லைன்லேயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி பேசணும், எப்படி மக்கள்கிட்ட சத்தியத்தை ரீச் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியே என்னுடைய நோக்கங்கள் அதிகமானதுனால அதில் எனக்கு கொஞ்சம் மாற்றம். ஓப்பனாக தானே சொல்லணும், உண்மையை தானே சொல்லணும். அதுக்கு தான் வரங்களில் வித்தியாசம் உண்டு. பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாட்டு பாடுவாங்க, ஒரு சிலர் நல்ல அன்பா இருப்பாங்க, நல்ல விசுவாசத்தோடு இருப்பாங்க, ஒரு சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வரங்கள். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள எத்தனை பொருட்கள் இருக்கு? அவங்களே 8 மணி ஆயிடுச்சா? இந்த டயத்தை கண்டுபிடிச்சி என்ன தெரியல. சொல்லுங்க, எவ்வளோ பொருட்கள் இருக்கு? எல்லாமே யூஸ் ஆகுதா? சர்ச்சுக்குள்ள எல்லாமே யூஸ் ஆகுதா? இங்க இருக்க எல்லாமே யூஸ் ஆகுதா? சொல்லுங்க. இது யூஸ் ஆகுது, மைக்கு பரவாயில்ல, ஒரு பாஸ்டருக்கு இது நல்லா யூஸாக இருக்கு. இந்த மைக்கை பாராட்டலாமா? ஹலோ, வணக்கம், ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகலை, ஆனால் பார்வைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்பலாம் அதுக்கு எந்த எலக்ட்ரிசிட்டியே தேவையில்லை. இதுக்கு தான் போடணும், பேட்டரி போட்டிருக்கேன், லைன் கொடுக்கணும், கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில், சரியா? ஆனால் இதில் அவ்வளோ கிடையாது. ஒரு முறை வாங்கணும், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஃபுல் பீட்டி யூஸ் ஆகுதா? ஆமாம், நிறைய பேர் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. இந்த இடத்துல எது யூஸே இல்லை. லைட்டிங்லாம் யூஸாக தான் இருக்கு. யூஸ் இல்லாத பொருள் ஏதாவது இருக்கா? எது நல்லா யூஸ் ஆகுது? எது பெஸ்டா யூஸ் ஆகுது? நீங்க உட்கார்ந்துருக்கிற பெஞ்சு கரெக்டா? நல்லா, அது எப்பயுமே அது வாட்டுக்கு எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் நான் கரெக்டாக இருக்கும். அதனால அந்த பெஞ்சை நம்ம என்ன செய்ய முடியாது? உயர்த்தி வைக்க முடியாது, மைக்கை உயர்த்தி வைக்க முடியாது. எல்லாமே யூஸ் ஆகும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்க இருக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் தான். பிரசங்கியார் மட்டும் பிரியமானவர், ஓய்நாள் பாடம் எடுக்கிறவங்க மட்டும் பிரியமானவங்க, பாட்டு பாடுறவங்க மட்டும் பிரியமானவங்க, இயற்கை செய்தி எடுக்கிறவங்க மட்டும் பிரியமானவங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பேனா அப்படி யோசிக்கவே கூடாது. திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் பயன்படுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தாலும் தாளந்துகள் அது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது.
ஆகையினாலே ஆண்டவர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். வரங்களில் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே வரம் கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். இப்ப எனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸுமே கிடைக்காது, நொந்துருவீங்க. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. என்னென்ன ஊழியங்கள் இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. என்னென்ன ஊழியங்கள் இருக்கு? பிரசங்க ஊழியம், வேறமா ஜெப ஊழியம், கொடுக்கிற ஊழியம், உணவு தருகிற ஊழியம், அப்புறம் ட்ரெஸ் தச்சு கொடுக்குற, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற ஊழியம், தொற்கால் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் என்னெல்லாம் ஊழியங்கள் இருக்கு? அவ்வளோதான். நாங்களா எந்த ஊழியம்? ட்ராக்ஸ் ஊழியம், புத்தகம் எழுதுகிற ஊழியம், வேற என்ன? பள்ளியில் ஏதாவது மாணவர்கள் கற்றுக் கொடுக்கிற ஊழியம், இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. எந்த ஊழியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது. எல்லா ஊழியமும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த ஊழியம் தான் ஆண்டவருக்கு கனமான ஊழியம், இது கனம் இல்லாத ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வீட்டில் கனத்துக்குரிய ஒரு காரியம் இருக்கும், கனவீனத்துக்குரிய காரியமும் இருக்கும், பொருட்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும். ஒன்று நல்ல பாத்திரம்னா அலமாரில் இருக்கும், கெட்ட பாத்திரம்னா எங்கே வச்சிருப்போம்? கீழே வச்சிருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு எல்லாமே. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தா போதும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் ஒரு மிதியடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவருடைய ஆலயத்தில் அப்படின்னு. மிதியடியா இருந்தா போதும், நானும் ஆலயத்தில் தானே இருக்கிறேன், போதுமா? தேவனுக்காக இருந்தோம் அப்படின்னாலே போதும். அது எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு படித்திருக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறோம் என்பதும் அல்ல. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா, அவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களா, அதுதான். அது எவ்வளவு பெரிய கனமான பெஞ்சா இருக்கலாம், ஃபுல் பீட்டா இருக்கலாம், அல்லது சாதாரண மைக்கா இருக்கலாம், அல்லது காணிக்க பாக்ஸா இருக்கலாம், அல்லது கவரா கூட இருக்கலாம். ஏதோ ஒன்றாக நான் இருக்க வேண்டும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்தார். கிரியையிலும் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரியையிலையும் வித்தியாசம் இருக்கு. நான் அன்பா இருப்பேன்னு வைங்களேன், ஒரு சிலர் அன்பா இருக்க முடியாது, ஆனா அவங்களால வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். எல்லா கிரியைகளிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரே மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்னா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்ப நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், இன்னும் பாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன போல இருக்க மாட்டாங்க. நான் வேற, அவங்க வேற, மாறி மாறி வருவாங்க. வித்தியாசங்கள் இருக்கு, ஒரே மாதிரியே யோசிக்க கூடாது. விசுவாசிகள் நீங்க இருக்கிறீங்க, எல்லாமே ஒண்ணு போல இருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரன் வந்தா 50 பேருக்கு பிடிக்கும், 50 பேருக்கு பிடிக்காது, ஒரே மெசேஜ்லயே தெரியும். ஊழியக்காரன் சிரிச்சா பாதி பேருக்கு பிடிக்காது, ஊழியக்காரன் சிரிக்காம இருந்தா பாதி பேருக்கு பிடிக்காது. இப்ப கூட யாருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா அப்படிதான் உலகமே. ஆகையினால ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 2-3 வசனத்தோட நான் முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு வாங்க. 44ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 44:23. எசேக்கியேல் 44:23 யாராவது வாசிங்க. ஒரு ஊழியக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 23ல சொல்றாரு, அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். நம்ம இப்படி போதிச்சோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை, இதுதான் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம போதிச்சோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படித்தான் நீ போதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான் போதிக்கணும். எது பரிசுத்தமான வாழ்க்கை, எது பரிசுத்தம், எது அசுத்தம் என்பதை ஒரு ஊழியக்காரன் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். அதான் சொல்றாரு, பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
மல்கியா 3:18 வாங்க. கடைசி புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். வந்தாச்சுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். மல்கியா 3:18 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். சர்ச்சுக்கு வருகிறவர்களுக்கும் சர்ச்சுக்கு வராதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காணிக்கை கொடுப்பவர்களுக்கும் காணிக்கை கொடுக்காதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கும் தொழுது கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. செபிக்கிறவர்களுக்கும் செபிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேதத்தை வாசித்தவர்களுக்கும் வாசிக்கிறவர்களுக்கும் வேதத்தை வாசிக்காதவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. கண்டிப்பா இருக்கும். வித்தியாசம் இல்லாம இருக்காது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் காட்டுவார். இப்ப நாங்க ஊழியக்காரராக இருக்கோம்னா ஆண்டவர் சொல்லுவார்ல, ஊழியம் செஞ்சதுக்கான ஆசீர்வாதம் என்ன, ஊழியம் செய்யாமல் போனா எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை துன்மார்க்கன் உயர்ந்த இடத்தில் இருப்பது போல தோணலாம். ஆனால் நீதிமானுக்கான வித்தியாசத்தை ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார். நீதிமான் படையை போல செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் துன்மார்க்கன் பச்சையான புல்லை போல இருப்பான். அவ்வளவுதான், போயிடும். வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. ஆகையினாலே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கிறது. ஆதியாமம் படைப்பிலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினால ஆண்டவர் சொல்றார், வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரியாது. ஒரு நாள் நல்ல ஊழியக்காரனா கெட்ட ஊழியக்காரனா என்பது தெரியும். ஒரு நாள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நிறைய திருச்சபையில் இருக்கு. நல்ல திருச்சபையா கெட்ட திருச்சபையா என்பதை ஒரு நாள் தெரியும். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, உண்மையானவங்களா உண்மை அற்றவங்களா என்பது ஒரு நாள் தெரியும். வித்தியாசத்தை கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வித்தியாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? நிறைய பேருக்கு உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. சில காரியங்கள்ல உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. ஆடைகளிலும் ஆசைகளிலும் உலகத்தார போலயே இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் தேவனோடு இருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆதியாமம் படைப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கும் முதல் நாள் ஓய்வு நாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்களுக்கும் முதல் நாளை அனுசரிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வித்தியாசத்தை. ஆண்டவர் சொன்னதை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவர் சொன்னதை கேட்காதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்மலையில கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணலிலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது நிலைத்திருக்கும், இது அழிந்து போகும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் சாத்தானை தன் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம எந்த காரியத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எசேக்கியேல் 22:26 கடைசியாக. எசேக்கியேல் ரொம்ப முக்கியமான வசனம், அதை நான் கடைசியில் சொல்றேன். 22:26 அதின் ஆசாரியர்கள் சொல்லுங்க, என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன்.
ஓய்வு நாளுக்கு கண்ணை மூடிக்கொள்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகும்? கனவீனம் பண்ணப்படுகிறார் ஆண்டவர். நம்ம மூலமாக ஆண்டவர் கனவீனம் பண்ணப்படுகிறார் என்று பார்க்க முடியும். ஒரு ஊழியக்காரன், ஆசாரியர்கள் ஒரு ஊழியக்காரன் வேதத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற பணிகளை நாங்கள் இருக்கிறோம். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் என்று சொல்றது மாதிரியே ஒரு வார்த்தை யோசித்துக்கிட்டே இருப்பேன். முத்துக்குமார், உன்னைய தூத்துக்குடி கொண்டு போனதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லிட்டாரு அப்படின்னா நான் இங்கே இருந்த 3 வருஷம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சம்பளம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாப்பாடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா விதமான காரியங்கள் அத்தனையும் வீணாக போய்விடும். ஆசாரியர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்யக்கூடாது. எது அசுத்தம், எது பரிசுத்தம், எது என்பதை வித்தியாசத்தை ஜனங்களுக்கு காட்ட வேண்டும். எது உண்மையான ஓய்வு நாள், எது முதல் நாளுடைய வித்தியாசம் என்ன என்பதை ஊழியக்காரன் காட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை அநேக ஆசாரியர்கள் மூடிக்கொள்கிறார்கள். எத்தனை திருச்சபைகள் இருக்கு தூத்துக்குடியில்? எண்ணவே முடியாது. எல்லாமே கண்ணை மூடிக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னையிலிருந்து மூடுறவன் நாளைக்கு வரைக்கும் திறக்கவே மாட்டான். நைட்ல திறந்துருவான், போனை போடுவான், நாளைக்கு வந்துருங்கம்மா, நாளைக்கு ஓய்வு நாளுமா அப்படின்னு போனை போட்டுருவாங்க. அடிக்கடி நான் நினைப்பேன், ஒரு ஆத்துமா அங்க மாட்டிக்கிருச்சு அப்படின்னா புதைக்கிற வரைக்கும் விட மாட்டான். ஏன்னா ஓய்வு நாள், உண்மையான 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு முதல் நாள் ஓய்வு நாளுக்கு வித்தியாசத்தை சொல்லல. உண்மையான ஓய்வு நாளுக்கு கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். எவ்வளவு பெரிய திருச்சபை போதகராக இருந்தாலும் அவங்க கனவீனம் பண்றாங்க, ஆண்டவரை கனவீனம் பண்றாங்க. இந்த ஒரு வசனம் ஒரு ஆளுக்கு, நான் ஒரு பாஸ்டருக்கு நான் சொன்னேன், பெந்தேகோஸ்தே பாஸ்டருக்கு, ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு எடுங்க அப்படின்னு. எசேக்கியேல் 22-26 மட்டும் படிங்க அப்படின்னு படிச்சாரு. ஓன்னு அழுதாரு. இன்னைக்கு நம்ம அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் இன்னைக்கு 4 வருஷமா பெந்தேகோஸ்தே சர்ச் கெட்டி நடத்தினார், சபை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சபை விட்டுட்டார். எனக்கு வேண்டாம் அந்த சர்ச். என்னுடைய தேவனுடைய ஓய்வு நாள் எனக்கு வேண்டும். தேவனுடைய ஓய்வு நாளிலே என் கண்ணை நான் மூட மாட்டேன் இன்றையிலிருந்து அப்படின்னு சொன்னார். அவரும் அவருடைய மனைவியும் என் கையால தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரு வசனம் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டேன்னா உங்களுக்கு என்ன பிடிச்ச வசனம் எதுன்னு கேட்டா சொல்லுவார். ஆமா, ஒரு நாளைக்கு கூட்டுவார். ஒரே வசனம் அவரை புரட்டி போட்டுருச்சு, வாழ்க்கையே மாத்திருச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்ற சபையை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவங்க பேச்சுக்கு உங்க பேச்சுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவங்களுடைய ஆடைக்கு உங்களுடைய ஆடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவங்க அலங்கரிப்புக்கு உங்களுடைய அலங்கரிப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? What is the difference between others and us? நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அவங்கள போலதான் நான் பேசுறேன், அவங்கள போலதான் சண்டை போடுறேன், அவங்கள போலதான் குடும்பத்தை சரியா நடத்த முடியல, அவங்கள போலதான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவங்கள போலதான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவங்கள போலதான் மனைவியை நேசிக்காம இருக்கிறேன், அவங்கள போலதான் கணவனை உதாசீனப்படுத்துறேன், அவங்கள போலதான் சபை நாசமா போயிட்டு இருக்கு, அவங்கள போலதான் எங்களுடைய நோக்கம் இருக்கிறது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, வித்தியாசம் இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். யோசித்து பாருங்க. மற்ற ஊழியக்காரனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அவன் பண ஆசையில் இருக்கானா, நானும் பண ஆசையில் இருந்தா என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கும் இந்த செய்தி, உங்களுக்கு இந்த செய்தி தான். நான் யோக்கியெல்லாம் சொல்ல வரல, ஃபுல் ஃபீட்ல நின்று யோசிக்கிறேன். நான் எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சத்தியம் மட்டும் தெரியுது, ஆனா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்றால் வித்தியாசமே இல்லை.
அதனால ஆண்டவர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இந்த உலகத்துக்கு தோன்ற பண்ணினார். சனிக்கிழமை நீ நிக்கணும் அப்படின்னார். வித்தியாசத்தை உண்டு பண்ணு. இந்த திருச்சபையா, முதல் நாள் திருச்சபையா, ரெமனன்ட் சர்ச்சா, சாதாரண சர்ச்சா, வித்தியாசத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி உலகம் முழுவதுமாக இன்னைக்கு திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். நம்ம அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளை அழகாக கண்டுபிடிச்சலாம். நீங்க உண்மையா இருக்கிற அட்வென்டிஸ்ட கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஒரே 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சலாம். 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா? அவரோடு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அதையே நீங்கள் செஞ்சு உலகத்தில் வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். நமக்கும் அவங்களுக்கும் எல்லா விஷயத்திலையும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது ஆபத்தானது. 2 விஷயத்தில் வித்தியாசம் இல்லை. 2 விஷயத்தில் வித்தியாசம் இல்லை. என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ரோமர் 3:22 ரோமர் 10:12 2 வசனம் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான வசனம் 2. அதில் வித்தியாசம் இல்லை. எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கு. 2 விஷயத்துல வித்தியாசம் இல்லை. என்ன 2 விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. இயேசு ஒருவர் மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டார்னா அவர் வித்தியாசமே இல்லைங்க. இயேசுவை பற்றும் விசுவாசம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதுல வித்தியாசமே இல்லை. அவங்க எல்லாமே ஒண்ணு. அவருடைய பிள்ளை, அவ்வளவுதான். அதுல வித்தியாசமே கிடையாது. ஆனா அதுலதான் இன்னைக்கு வித்தியாசத்தை காட்டுறோம். எல்லா சபையிலும் வித்தியாசத்தை காட்டுறோம். அந்த விஷயத்துல வித்தியாசம் காட்டக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு விசுவாசம், இயேசுவை பற்றும் விசுவாசத்துல என்ன இருக்கு? தேவன் விசுவாசம் எவருக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே அங்க இல்ல. இயேசு வந்துட்டாருன்னா வித்தியாசம் அங்க வராது. உள்ளுக்குள்ள சொல்றேன், வெளியில உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா இயேசு வந்துட்டாரு அப்படின்னா நமக்குள்ள வித்தியாசம் என்பது இல்லை. யாரையும் வித்தியாசமா நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க இயேசுவை பற்றும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க. வித்தியாசமே இல்லை. அதுல ஆண்டவர் வித்தியாசம் காட்ட மாட்டார். என்ன நேசித்திருக்கியா, என்னை எவ்வளவு நேசித்திருக்கா, அப்படிலாம் விசுவாசம் இருந்தா போதும். வித்தியாசமே இல்லைங்க. எல்லாரும் ஒண்ணு. 2வது விஷயம், ரோமர் 10:12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இன்னைக்கு இந்த 2 விஷயம் இன்னைக்கு எல்லா திருச்சபையில இருக்கு. நம்ம அட்வென்டிஸ்ட் திருச்சபையில கிடக்கு. 2 விஷயம் இன்னைக்கும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. யூதன் யாரு, கிரேக்கன் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இயேசு வந்துட்டார் அப்படின்னா வித்தியாசம் இருக்க கூடாது. இயேசுவை பற்றி விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவனை பற்றி வித்தியாசத்தை நீங்க பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆனா அதுல தான் வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற விஷயத்துல வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னார், அந்த விஷயத்துல வித்தியாசத்தை காட்டவே இல்லை. நம்ம எதை வித்தியாசம் இல்லை என்று சொன்னாரோ அங்கே வித்தியாசம் இருக்கிறது. எங்கே வித்தியாசத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அங்கே என்ன இல்லை, வித்தியாசத்தை காட்டுறதே இல்லை. மிங்கிள் ஆயிட்டோம். ஆனா இங்க விசுவாசத்துல இங்க வித்தியாசமே இல்லைன்னாரு, இங்க பிரிச்சிட்டோம். அவன் யாரு இவன் யாரு அப்படின்னு பிரிச்சிட்டோம். இன்னைக்கு திருச்சபைய 2-3 இருக்குங்க. 2-3 இருக்கு. ஒரே ஊர்ல 2-3 சர்ச் இருக்கும். எங்க படிச்சாங்க பைபிள? எங்க படிச்சாங்க? தெரியவே இல்லை. அதே போல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆனா இங்க வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் எதை வித்தியாசம் பார்க்கலையோ அதை நம்ம வித்தியாசம் பார்க்கிறோம். எதை வித்தியாசம் பார்க்கணும், வித்தியாசம் காட்டணும்னு சொல்றோம், அதை நம்ம வித்தியாசம் காட்டுறதே கிடையாது. மிங்கிள் ஆயிட்டோம். இதுல பிரிஞ்சிட்டோம். வாழ்க்கையில யோசிங்க, நம்ம ஆண்டவர் பெரியவர், நம்மகிட்ட வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பஸ்ஸில் போறோம் அப்படின்னா, என் பிள்ளைன்றது வித்தியாசத்தை என் பிள்ளை காட்டும் அப்படின்றத ஆண்டவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். நீங்க யாரு அப்படின்னு சொல்லணும், யாரை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் வித்தியாசம். இதுக்கும் ஒண்ணுமே வித்தியாசமே இல்லாத வாழ்க்கை உலகத்தோடு பற்றுதலோடு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் வீணா போகும். ஆகையினாலே பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும்.
உண்மையான ஓய்வு நாளுக்கும் உண்மையற்ற ஓய்வு நாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்த்தி மற்றவங்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காட்டலாமா? எது உண்மையான ஓய்வு நாள், எது போலியான ஓய்வு நாள் என்பதை நாம தான் வித்தியாசத்தை மக்களுக்கு சொல்லணும். ஆசாரியருடைய வேலை. ஆனால் நம்ம கண்ணை என்ன செய்யக்கூடாது? வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு, சனிக்கிழமை 6 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் ரீபா தூரிக்கா பாபாபான்னு போட்டால் ஒன்றும் அங்கே வேலைக்காக கணையினம் பண்ணப்படுகிறார் ஆண்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளை யோசிங்க. நம்ம வித்தியாசத்தை காட்டுறோமா? இல்லை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசத்தை காட்டுறோமா? ஏசப்பா பிள்ளைகிட்ட போய், அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகிட்ட போய் வித்தியாசம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? யோசிக்கணும். எங்க இருந்தா வந்திருக்கிறாங்க எல்லாருமே, இங்கேயும் வந்து வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா என்னையா குணம் இது? ஆண்டவர் அதை பார்க்கல. 2 காரியத்தில் வித்தியாசம் அவர் பார்க்கல. அவரை ஏற்றுக்கொண்டா அவர் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஒன்று. யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமும் கிடையாது. மற்ற எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கு. படைப்புல பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். ஓய்வு நாளில் கூட வித்தியாசம் இருக்கு. யோசிப்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.